தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் கணேஷ். 3 கேள்விகள் வந்துருச்சு. ஸோ, அதனால அந்த 3 கேள்விகள் உடைய ஆன்ஸர கணேஷுக்கு தெரிந்த அரசியல வைத்து ஆன்ஸர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு முக்காவாசி வந்திருக்கிற கொஸ்டின் சீமான பத்தி. அதாவது வந்து போட்டி நாம் தமிழர் ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? அ அந்த போட்டி நாம் தமிழர் வந்து இன்ஃபாக்ட் திமுக தான் அதுக்கு பேக்கிரவுண்டா இருக்கா? இல்லையா? அப்படின்ற மாரி கேட்டிருக்கிறாங்க. என்னோட கருத்துக்கள் எப்படி இருக்கு அப்படின்னா, நிச்சயமா வந்து இதுல வந்து ஒரு உள்குத்து இருக்கு அப்படின்றதுல வந்து எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. தமிழக அரசியல் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லாஸ்ட் 50 இயர்ஸா வந்து திராவிட கட்சிகள் தான் வந்து ஆட்சி புரிஞ்சிருக்கிறாங்க. இந்த சைடுல திமுக, இந்த சைடுல அதிமுக. அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்துல எப்பவுமே ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் திராவிடத்துக்கு இல்லாத ஒரு தேர்ட் ஃபோர்ஸ் எப்பவுமே இருந்துட்டே தான் இருக்கு. அத வந்து இன்னைக்கு வந்து பாஜக வந்து கொஞ்சம் இழுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்படி இருக்கிற அந்த காலகட்டத்தில நாம் தமிழர் அதாவது வந்து சீமான் அவரு வந்து அத ஒரு தேர்ட் ஃபோர்ஸா நம்ம இருக்க முடியுமா? நாம வந்து அந்த அந்த இவங்க 2 பேருக்கும் பிடிக்காத ஒரு அரசியல் நிலைப்பாடுல இருக்கிறவங்கள வந்து நாம வந்து இழுக்க முடியுமா? தமிழ் தேசியம் அப்படின்ற ஒரு ஒரு கொள்கையோட நம்ம வந்து இருக்க முடியுமா? அப்படின்ற ஒரு ஒரு கணக்கு அவரு போடுறாரு. நாம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த தேர்ட் ஃபோர்ஸ் அப்படின்றது வந்து எப்பவுமே முதல்ல வைகோ ட்ரை பண்ணார் இல்லையா? திமுகலேருந்து பிரிஞ்சு வந்து வைகோ ட்ரை பண்ணாரு. அதே மாதிரி வந்து வாசன் அவரு வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கொஞ்ச நாள் வந்து ட்ரை பண்ணாரு. அப்புறமா விஜயகாந்த் இன்ஃபேக்ட் விஜயகாந்த் தான் இதுல வந்து பீக்ல தொட்டார். கிட்டத்தட்ட 10% 11% வரைக்கும் வந்தாரு. இப்ப அண்ணாமலை ஹிந்துத்துவான்ற ஒரு 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 கோட்பாட்டோட வரார். ஸோ இந்த தேர்ட் ஃபோர்ஸ்க்கு எப்பவுமே ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு மவுஸ் இருந்துட்டு தான் இருக்கு. அந்த தேர்ட் ஃபோர்ஸ் பெரிய விஷயமா வளர விடாம எப்பவுமே வந்து திமுகவா இருந்தாலும் சரி, அதிமுகவா இருந்தாலும் சரி, அது பார்த்துக்கிட்டாங்க. வைகோவ எப்படி அடிச்சு உடைச்சு இன்னைக்கு வந்து வைகோ என்ன ஆனாருன்றதும் வந்து நம்ம பார்த்தோம். விஜயகாந்தோட கட்சியை எப்படி உடைச்சாங்கன்றதையும் நம்ம பார்த்தோம். கடைசியில அவர் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாகி உடம்பு சரியில்லாம போயிட்டாரு. அதே மாரி பாஜகவ வந்து இன்னைக்கு தமிழ்நாடு அரசியலே வந்து பாஜக எதிர்ப்பு அரசியல்ன்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. இல்லையா? அதே தான் இன்னைக்கு நாம் தமிழருக்கும் நடக்குது அப்படின்றதுல வந்து எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. இதுக்கு பின்னாடி திமுக இருக்காங்களா, அதிமுக இருக்காங்களாலாம் எனக்கு தெரியாது. ஆனால் சம் தேர்ட் ஃபோர்ஸ் இஸ் ஆல்வேஸ் ஆக்டிங். எப்படி ஏன்னா வந்து ஒரு கட்சி அப்படின்னு இருக்கும்போது அந்த கட்சியை எப்படி உடைக்கலாம்? அங்க இருக்கிற நிர்வாகிகளை எப்படி கூட்டிட்டு வரலாம்? கூட்டிட்டு வந்து எப்படி தன்னோட கட்சிக்கு வந்து பதவி குடுக்கலாம்? அப்படின்றத வந்து நம்ம வந்து எல்லா இடத்துலயும் தான் நம்ம பார்க்கிறோம். இன்ஃபாக்ட் நம்ம வந்து திமுகல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 7லேருந்து 8 மந்திரிகள் வந்து அதிமுகலேருந்து வந்தவங்க தான். இதுல வந்து யாராவது அது வந்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? இன்ஃபாக்ட் செந்தில் பாலாஜியை நம்ம பார்க்கும்போது, செந்தில் பாலாஜி அதிமுக அமைச்சரவையில இருக்கும்போது டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டரா இருந்தார். அதுக்கப்புறம் அம்மாவால் ஒதுக்கி வைக்கப்பட்டார். அப்புறம் அமமுகல போய் சேர்ந்தா, இப்ப வந்து திமுகல போய் சேர்ந்து என்ன சொல்றது? வெரி பவர்ஃபுல் போர்ட்ஃபோலியோ நம்ம சொல்றோம் இல்லையா? டாஸ்மாக் அண்ட் எலக்ட்ரிசிட்டி. 2த்துக்கும் மினிஸ்டர் அவர் தான். ஸோ அதனால ஒரு கட்சி அப்படின்னு இருக்கிற அந்த கட்சியை எப்படி உடைக்கிறது? அங்க இருக்கிற நிர்வாகிகளை எப்படி வந்து பிரிக்கிறது? அப்படின்ற மாரி எப்பவுமே அந்த மாரி நடவடிக்கைகள் நடந்துகிட்டு தான் இருக்கும். பட் இத வந்து சீமான் தாண்டி வருவாரா அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னு நான் வந்து தாண்டி வந்து தான் ஆகணும் அப்படின்றதுல வந்து எனக்கு மாற்று கருத்து கிடையாது. கட்சியை ஒரு ஒரு ஒருங்கிணைப்போட அ எல்லாரையும் அரவணைத்து அவரால போக முடியும் அப்படின்ற ஒரு பட்சத்துல, நிச்சயமா வந்து ஹி கேன் பி விக்டோரியஸ் அப்படின்றது தான் வந்து பார்க்கிறேன். குட் லக். இது திமுக தான் பின்னாடி இருக்காங்களா அப்படின்னு கேட்டேன்னா, எனக்கு சொல்ல தெரியல. பட் தேர் இஸ் ஹை பாசிபிலிட்டி ஆஃப் தட் டூ. ஏன்னா விஜயகாந்த வந்து நம்ம வந்து உடைச்சிட்டு அவரோட கட்சி அப்படியே சின்ன பின்னமாயி நிறைய நிர்வாகிகளை வந்து கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டது திமுக தான். அதே தான் இந்த இடத்துல இந்த நாம் தமிழருக்கு நடக்குதான்னா அது எனக்கு சொல்ல தெரியல. பட் மேபி யாருக்கு தெரியும்? ஏன்னா வந்து இன்னைக்கு திமுகவுக்கு டைரக்ட் த்ரெட் அப்படின்னா வந்து சீமானால் தான் கொடுக்கப்படுது. ஏன்னா வந்து சீமான் தான் வந்து கலைஞரை பத்தி பேசுறாரு. அதாவது வந்து கலைஞரோட சமாதியை அடிச்சு உடைச்சிருவேன்னு சொல்றாரு. அதுக்கு மேல திமுகவுக்கு கோரா இருக்கிறது வந்து திராவிடம்ன்ற அந்த ஒரு கொள்கை. அந்த கொள்கையை வந்து திராவிடமும் ஒண்ணுதான், சாக்கடையும் ஒண்ணுதான்ற அளவுக்கு அவர் வந்து பேசுறாரு.
தமிழ் தேசியம் தான் ரொம்ப முக்கியம், தமிழ் தேசியம் இல்லாத ஒரு திராவிடம் வந்து இருந்த என்ன பிரயோஜனம், இல்லாத ஒரு என்ன பிரயோஜனம்ன்ற அளவுக்கு வந்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். ஸோ அதனால வந்து டைரக்ட் த்ரெட் கொடுக்கறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்க, இன்டைரக்டா வந்து அவங்களோட நிர்வாகிகளை இந்த சைட்ல இருந்து அந்த சைடு வந்து பிக்கப் பண்ணுவாங்க. ஒருவேளை அது வந்து செகண்ட் கட்சியா, அதாவது வந்து மறைமுக நாம் தமிழர் ஆர் போட்டி நாம் தமிழரா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பாக்குறேன். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சர்வாதிகாரம் இல்லாமல் எதையும் செய்ய முடியாது அப்படின்னு வந்து சீமான் சொல்லியிருக்கிறாரு. அதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. அதாவது வந்து அண்ணா கட்சியை வந்து துவங்கும் போது அவருக்கு வந்து எல்லாருமே அவருக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க. அவருக்கு வந்து என்ன சொல்றது, அவர் வந்து பகைவர்களையும் நண்பர்களா கொண்டு வர ஒரு தன்மை இருந்துச்சு இல்லையா? ஸோ எம்ஜிஆர் வந்து மிகப்பெரிய ஒரு நடிகர். அப்ப அவரையும் அரவணைச்சு போனார், எல்லாத்தையும் அரவணைச்சு. அதாவது வந்து காமராஜரை எதிர்க்கணும் அப்படின்னு போது நேதாஜியை உள்ள கொண்டு வந்தாரு. ஸோ எல்லாத்தையும் அரவணைச்சு எப்படி ஒரு கட்சியை வழி நடத்தணும் அப்படின்றது வந்து அங்க இருக்கிற தலைவர்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும். ஆனா சீமான் என்ன நினைக்கிறாரு, சர்வாதிகாரியா இருந்தாதான் நம்மளால வந்து ஒரு கட்சியை வழி நடத்த முடியும் அப்படின்னு நினைச்சேன்னா அது வந்து சரியா வராது. நீங்க ஒரு பவருக்கு வந்துட்டீங்க அப்படின்னும் போது அந்த பவர்ல வரும்போது அந்த பவரை கீப் அப் பண்ணிக்கிறதுக்கு நீங்க நிச்சயமா, ஏன்னா வந்து ஒரு லஞ்சம் லாவணியம் இல்லைன்னா வந்து அடிச்சு உடைக்கிறது, இந்த கட்சியை வந்து பிரிக்கிறது அப்படின்ற ஒரு ஆக்டிவிட்டிஸ் வந்து நடக்கும். அப்போ வந்து நீங்க பவருக்கு வந்துட்டீங்கன்னா ஓரளவுக்கு சர்வாதிகாரியா நீங்க வந்து நடக்கலாம். ஏன்னா வந்து பவர்ல இருக்கும்போது நிறைய தவறுகள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் இப்ப பவருக்கு வரத்துக்கு முன்னாடியே நான் சர்வாதிகாரியா இருந்தால்தான் நான் வந்து நடத்த முடியும் அப்படின்னு நினைக்கிறது வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் தவறு அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து சொல்ல முடியும். அதனாலதான் வந்து நல்ல பேச்சாளர்கள் நீங்க வந்து பார்க்கலாம். ராஜீவ் காந்தியா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ப்ரொஃபசர் கல்யாண சுந்தரமா இருக்கட்டும். கல்யாண சுந்தரம் பாத்தீங்கன்னா அதிமுக சைடுக்கு போயிட்டாரு. ராஜீவ் காந்தி வந்து இந்த சைடுக்கு போயிட்டாரு, திமுக சைடுக்கு போயிட்டாரு. இன்னைக்கு வந்து காளியம்மாள் காளியம்மாள் வந்து என்னெல்லாம் பேசினாருன்றத வந்து நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? அந்த அவரோட வீடியோஸ்லயே நம்ம வந்து பார்த்தோம். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த மாதிரிலாம் கூட பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் மசுருன்னு சொல்லுவேன், அப்புறம் உசுருன்னு சொல்லுவேன். உங்களுக்கு என்ன, இது என்னோட கட்சி, மக்கள் பிரச்சனையா நான் வந்து பேசுறேன் அப்படின்னு. ஓகே, அது மக்கள் பிரச்சனை இல்லைனாலும் நீங்க கட்சி எப்படி வழி நடத்துறீங்கன்றது வந்து இந்த உலகம் பார்த்துட்டு தான் இருக்கு இல்லையா? ஸோ நீங்க கட்சியை வழி எப்படி நடத்துறீங்களோ அதே மாதிரி தானே நீங்க ஆட்சிக்கு வந்தா நீங்க வந்து மக்களை வழி நடத்துவீங்க. அதை வந்து ஏன் வந்து புரிஞ்சிக்க முடியல அவரால்? அதனால தான் நிறைய பேர் அதுக்கப்புறம் நீங்க வந்து தென்மண்டல அமைப்பு செயலாளராக இருந்த மிஸ்டர் வெற்றி குமரன், அதுக்கப்புறம் வந்து ஐயநாதன் நம்ம வந்து பார்த்தோம் இல்லையா? ஐயநாதன்லாம் வந்து முதல்ல வந்து நாம் தமிழரோட ஒன்றிணைந்து செயல்பட்டவங்க தான். இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து நாம் தமிழரை வளர்த்தாங்க. இன்னைக்கு சீமான் ஒண்டிதான் வந்து நாங்க வந்து இருக்கிறோம், நான் ஒண்டிதான் இருக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு அவர் வந்து போயிட்டு இருக்கிறார். என்னை தாண்டி யாருமே கிடையாது, இது என்னோட கட்சின்னு வேற சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இது எங்களோட கட்சின்னு முன்னாடி சொல்லியிருந்தவர், இது என்னோட கட்சி, நான் வந்து வந்து வளர்த்து நான் வந்து முன்னுக்கு எடுத்து செல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது வந்து அவருக்கு புரியல. ஏன்னா வந்து பேக்லாஷ் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப சான்சஸ் இருக்கு இந்த வாட்டி. ஏன்னா ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் சோஷியல் இன்ஜினியரிங் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பல்லர்களே பாண்டியர்கள் அப்படின்றாரு. ஸோ ஆக்சுவலா பாண்டியர்கள் அப்படின்றது வந்து அவங்க வந்து அதை ரசிக்கல. பாண்டியர்கள் அதாவது வந்து முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க பல்லர்கள் எப்படி பாண்டியர்கள் ஆக முடியும் அப்படின்னு வந்து அவங்க வந்து மிகப்பெரிய ஒரு கோபத்தை இருக்கிறார். ஸோ இவரோட இந்த தாட்ஸை வந்து எடுத்துட்டு அந்தந்த ஏரியாஸுக்கு போறதுக்கு ஒரு அவருக்கு வந்து அவரோட தம்பிகள் வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்பா இருக்கணும். ஆனா அதுக்கு அவர் ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவரே தான் கம்ப்ளீட்டா எல்லாமே பண்ணணும் அப்படின்றாரு. இந்த சைட்ல நீங்க பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் ஒருத்தர் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து இடும்பவனம் கார்த்தி, இவங்க 2 பேர் தான் லெஃப்ட் அண்ட் ரைட்டா இருக்கிறாங்க அப்படின்னு. அதுல சாட்டை துரைமுருகன் நீங்க வந்து மிஸ்டர் சாட்டை துரைமுருகன் வந்து அவர் எந்த அளவுக்கு நம்பலாம் அப்படின்றது தெரியல. ஏன்னா அவர் மூணு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி கட்சியால வெளியே அனுப்பப்பட்டு சிறைக்கு போயிட்டு திருப்பி திருப்பி உள்ள வந்திருக்கிறார். ஸோ இவருக்கும்
சீமானுக்கும் சாட்டை துறைமுருகனுக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் இருந்திருக்கு. அப்புறம் வேற வழி இல்லாம அவர் எப்பவுமே திருப்பியும் கட்சிக்குள்ள வந்துகிட்டே தான் இருக்கிறாரு. ஆனா வந்து இடும்பவனம் கார்த்தி ஒண்டி தான் வந்து கன்சிஸ்டண்டா இருக்கிறாரு. இடும்பவனம் கார்த்தியை பத்தி நம்ம கேட்ட வரைக்கும் ஒரு உண்மையான ஒரு சோல்ஜர் அப்படின்றது வந்து நமக்கு தெரியுது. அவர் எக்காரணத்தை கொண்டும் சீமானை விட்டு போக மாட்டாரு. ஏன்னா அந்த கொள்கை பிடிப்போட தான் இருக்கிறாரு அப்படின்றத நமக்கு வந்து மாற்றுக்கிறது கிடையாது. பட் இப்படியே சர்வாதிகாரமா போனாரு அப்படின்னா காளியம்மாள் இன்னைக்கு வந்து காளியம்மாள் ரொம்ப பெருசா நிறைய இடத்த பார்க்க முடியறது இல்லை. முன்னாடிலாம் வந்து அவங்க வந்து மீனவர் சமுதாயத்துக்காக போராடாத நாளே கிடையாது. ஒரு விளிம்பு நிலை லேருந்து முன்னேறி மேலுக்கு வந்தவங்க. அதாவது வந்து அதிகாரத்துக்கு வரணும்னு அதிகாரத்துக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிற ஒன் ஆஃப் த பீப்புள்ல வந்து நிச்சயமா காளியம்மாளை நம்ம வந்து எடுத்து முன்னிறுத்தலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் அவர் ப்ரமோட் பண்ணணும். ஆனால் ப்ரமோட் பண்ண மாட்டேங்கிறாரு. சர்வாதிகாரம் தான் அவர் வந்து அவருக்கு பிடிச்சிருக்கு. அதில் இன்ஃபேக்ட் சினிமாவில் இருந்து வரவங்களுக்கே அது வந்து அது ஒரு ஒரு குவாலிட்டியா இருக்கு அப்படின்றது வந்து நம்ம பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி எம்ஜிஆரும் ஒரு சர்வாதிகாரி தான் சொல்லுவாங்க. ஜெயலலிதா அம்மையாரும் ஒரு சர்வாதிகாரி தான் சொல்லுவாங்க. இன்னைக்கு சீமானும் ஒரு சர்வாதிகாரி தான் சொல்றாங்க. விஜய் எப்படி வரப்போறான்னு தெரில. பட் இனிஷியலா பார்க்கும்போது அவரும் அப்படிதான் தோணுது. ஏன்னா வந்து அவரோட அவரோட அந்த மாநாடு நடத்தினார் இல்லையா, அவர் ஒண்டிதான் சென்ட்ரல் ஸ்டேஜா இருந்தார். மற்றவங்க யாருமே வந்து சென்ட்ரல் ஸ்டேஜா இருந்த மாதிரி தெரியல. ஸோ மேபி அந்த சர்வாதிகார தோணியில தான் இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. பட் இருந்தாலும் போக போக தான் நமக்கு தெரியும். பட் சர்வாதிகாரம் செஞ்சா அப்படின்னா சீமான் காணாமல் போய்விடுவார் என்பதுதான் வந்து என்னோட கருத்து. மூணாவது, அதிமுக பாஜக உடன்படுமா? நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தட் வில் பி எ பொலிட்டிக்கல் சூசைட் அப்படின்னு நான் வந்து சொல்லிட்டேன். அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தா, இன்ஃபேக்ட் அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தான்னு சொல்லதை விட நான் இப்படி வேணா பாக்குறேன். எப்படி அப்படின்னா, ஒன் ஆஃப் த லீடர்ஸ் இப்போ அண்ணாமலை அண்ட் இபிஎஸ் ஓட அவங்க ரெண்டு பேரும் தான் தலைவர்கள். அவங்க தலைவர்களா இருக்கும்போது அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்தது அப்படின்னா பெரிய பிரச்சனையா தான் முடியும். ஆனா வந்து அவங்களோட செய்தி தொடர்பாளர் மிஸ்டர் ஜெயக்குமார் வந்து சொல்லிட்டாரு, அதாவது திமுகவை வீழ்த்துறதுக்கு ஒற்றை, அதாவது ஒரே சிந்தனை உடையவங்க எல்லாருமே சேர்ந்து கூட்டணியில சேர்ந்து திமுக வீழ்த்தணும், அது வந்து பாஜக தவற அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இதே கொஸ்டின் தான் வந்து இபிஎஸ் கேட்டபோது இபிஎஸ் வந்து முதல்ல வந்து டைரக்டா ஆன்சர் பண்ணல. ரெண்டாவது நாள் வந்து இல்ல பாஜகவோட எங்களுக்கு ஒட்டும் இல்லை உறவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பட் என்ன அப்படின்னா, ஒருவேளை அண்ணாமலை மாற்றப்பட்டால், ஏன்னா ஜி கே வாசன் இதை ட்ரை பண்றதாகவும் சொல்றாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் இந்த சைட்ல இருந்து ட்ரை பண்றதாகவும் சொல்றாங்க. ஜி கே வாசன் வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் சைட்ல இருந்து வந்து இல்ல திமுகவோட அலையன்ஸ் ரொம்ப இன்டாக்டா இருக்கு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா விசிகா, காங்கிரஸ் அண்ட் திமுக அண்ட் இடதுசாரிகள் இருக்கு இல்லையா, கம்யூனிஸ்ட், ரெண்டு கம்யூனிஸ்ட், அவங்க வந்து அப்படியே பர்ஃபெக்டா அவங்க வந்து என்ன கொடுத்துருக்குறாங்களோ அது அவங்களோட வேலையை கச்சிதமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. திமுகக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுமோ பண்ணியிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் விஜயை வந்து எதிர்க்கிறாங்க. விசிகா நீங்க பாத்தீங்கன்னா ஒற்றுமில்லை உறவும் இல்லைன்னு வந்து சொல்லிட்டாரு. ஏன் எங்களை வந்து இதே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்கன்னு. சரி, கம்யூனிஸ்ட் கிட்டே கேட்போம் அப்படின்னா கம்யூனிஸ்ட் என்ன சொல்றாங்க, விஜய் வந்து எங்களுக்கு வந்து அதிகாரம் தரேன்னு சொல்லி எங்களை அசிங்கப்படுத்துறாருன்னு வரைக்கும் பேசிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அப்படி பார்த்தோம் அப்படின்னா வந்து திமுகவோட அலையன்ஸ் வந்து அப்படியே ரொம்ப இன்டாக்டா இருக்கு. ஆனா இந்த சைட்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து அலையன்ஸ் எதுவுமே இல்லை. இப்போ அதிமுக தனித்து விடப்படுமா அப்படின்னா, தனித்து விடப்பட்டால் நிச்சயமா வந்து அவங்க 15% கீழே போயிடுவாங்க. அதுல வந்து மாற்றுக்கிறதுக்கு கிடையாது. ஏன்னா விஜய் வராரு. விஜய் வந்தாருன்னா விஜய் வந்து அதிமுகவோட ஓட்டை எடுப்பாரு, சீமானோட ஓட்டை எடுப்பாரு, எல்லாத்தோட ஓட்டையும் எடுத்து வெளியே வந்து சூறையாடுவாரு. அப்போ அப்படின்னா வந்து திமுக வந்து அவங்களுக்கு நார்மலா நாமினலா இருக்கிற ஓட்டு கிடைச்சாலே அவங்க வந்து ஜெயிச்சு முன்னேறி போய்கிட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அதிமுகவும் பாஜகவும் ஒன்றிணைகிறது வந்து நல்லதா இருந்தாலுமே அது வந்து இபிஎஸும் அண்ணாமலையும் ஒரே கூட்டணியில் இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அது சரி வராது. வைகோ வந்து அதிமுகவோட போய் சேரும்போது எந்த அளவுக்கு அவருக்கு வந்து அடி வாங்கினதோ அதே மாதிரி தான். ஏன்னா ரெண்டு பேருக்குமே வந்து ஒட்டும் இல்லை உறவும் இல்லை. அவங்க ரெண்டு பேருமே வந்து என்ன சொல்றது, ஒரு ஜெல்லே ஆகல. இப்ப மேலேயே ஜெல் ஆகலைன்னா கீழே எப்படி ஜெல் ஆகும்? இதேதான் வந்து வைகோ வந்து
அதிமுகவோட ஆட்சியை எப்படியாவது பிரிச்சு கொண்டு வரணும்னு சொல்லி தான் வந்து ஜெயலலிதா அம்மையார் வந்து ரொம்ப கடுமையா விமர்சிச்சாரு. கடைசியில வந்து அவங்களோடயே போய் ஜாயின் பண்ணிட்டாரு. இல்லையா? அப்படின்னா வந்து மக்கள் அதை வந்து ரசிக்கல. அப்போ அவங்க 2 பேரும் சேர்ந்து தோத்தாங்க. இந்தே பாலிசி தான் இங்கே இபிஎஸும் அண்ணாமலையும் 2 பேருமே வந்து 2 பேரும் 2 பேத்தையும் திட்டாத ஒரு அளவே கிடையாது. அவங்க 2 பேரையும் திட்டாத அளவே இல்லாதம்போது, இவங்க 2 பேரும் ஒண்ணா சேர்ந்தாங்க அப்படின்னா, மேலேயே ஒட்டாத அளவுக்கு கீழ வந்து எப்படி ஒட்டும்? ஸோ அதனால ஒண்ணு இபிஎஸ் இந்த சைடு வெளிய போணும். இல்லாட்டா அண்ணாமலை இந்த சைடு வெளிய போணும். அவங்க 2 பேரும் அப்படின்னும்போது தான் வந்து ஓகே. ஆ மீசையில மண்ணு ஒட்டல அப்படின்ற அளவுக்கு 2 பேரும் ஜாயின் ஆயி, அதுக்கப்புறம் ஆ பாட்டாளி மக்கள் கட்சி, விஜய், அதுக்கப்புறம் ஓபிஎஸ், அதுக்கப்புறம் வந்து வன்னியரசு அந்த மாரி இவங்கெல்லாம் எல்லாருமே சேர்ந்தாங்க அப்படின்னா, ஆ ஒரு சான்ஸ் இருக்கலாம். அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன். பட் இன்னைக்கு இவங்க 2 பேரும் லீடர்ஸா இருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில, திருப்பியும் ஒண்ணா சேர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒருவேளை வந்து அதிமுக வந்து மெல்லமா விசிகாக்கு ஆ வலை போடுறாங்களா? இல்ல காங்கிரஸ்க்கு வலை போடுறாங்களா? இல்ல இடதுசாரிகளுக்கு வலை போடுறாங்களான்னு தெரியல. அவங்கலாம் பிரிஞ்சு வரவே மாட்டாங்க. ஏன்னா, அதிமுக வந்து ரொம்ப வலுவிழந்து போயிருக்கு. அப்போ வலுவிழந்த ஒரு அதிமுகவோட எதுக்கு அவங்க போணும்? என்ன ஏன்னா, ஸ்டாலின் திமுக சைட்ல ஸ்டாலின் அவங்க வந்து கட்டுக்கோப்பா இருக்கிற வரைக்கும் ஸ்டாலின் குடுக்கறது ஒரு எம்எல்ஏ சீட் இல்லையா? ஒரு எம்எல்ஏ சீட். ஒருவேளை யாருக்கு தெரியும்? அதிகாரத்திலயும் வந்து பங்கு அப்படின்றது கூட ஏன்னா விஜய் சொன்ன மாரி டப்புன்னு வந்து சொல்லிடலாம். ஓகே உங்களுக்கு ஒரு மந்திரி, இவங்களுக்கு ஒரு மந்திரின்னு கூட சொல்லிடலாம். லாஸ்ட் மினிட்ல கூட சொல்லிடலாம். நம்மளால சொல்ல முடியாது. அதிகாரத்திலயும் பங்கெடுத்தாரா நாங்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, அதுவும் ஒரு ஒரு ஆடட் அட்வான்டேஜ். எதுக்கு அவங்க விட்டு வருவாங்க? வரதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்றது தான் வந்து நான் பார்க்குறேன். அதே மாரி அதிமுக, பாஜக வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அன்டில் அண்ணாமலை அண்ட் இபிஎஸ் ஆர் த லீடர்ஸ் ஆஃப் their ரெஸ்பெக்டிவ் பார்ட்டிஸ். இவங்க 2 பேருமே வந்து ஒருவேளை மாறுனாங்க அப்படின்னா, ஒரு 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 அலையன்ஸ் ஃபார்ம் ஆயி, அந்த அலையன்ஸ்லேருந்து எல்லாருமே ஒண்ணா சேர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு தான் வந்து நான் பார்க்குறேன். இந்த 3 கேள்விகளுக்கும் நான் என்னால தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.